Hi there guys, welcome back. This is Kishoria, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேள்வி எல்லாருமே கேட்டுட்டு இருக்குது. சார், இந்த இந்தியா பாகிஸ்தான் இப்போ ஒரு பயங்கர ஹெக்டிக்கான ஒரு லெவலில் போயிட்டு இருக்கு. இது ஃபுல் ஸ்கேல் வாராக போயிடுமா? இதனால நம்மளோட பங்குகளில் ஏதாவது ஆகுமான்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. முதல்ல இது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான்ன்றது ஒரு காலத்தில் இருந்த அளவுக்கு இன்னைக்கு கிடையாது. ஏன்னா இந்தியா ஹாஸ் க்ரோன் இன்டு அ டிஃப்ரெண்ட் லெவல். இப்போ ஆக்சுவலி பாகிஸ்தான் இந்தியா கம்பேர் பண்ணும்போது இந்தியா எக்கனாமிக்கலாகவும் சரி, உங்களுக்கு மிலிட்ரியாகவும் சரி, ரொம்பவே நம்ம முன்னிலையில தான் இருக்கும். இதனால இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு வருமானா கிடையாது. ஏன்னா நம்ம அப்பர் ஹேண்ட்ல தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்க ரீசெண்ட்ல கூட பார்த்துருப்பீங்க, பாகிஸ்தானுக்கு தான் இது பயங்கர. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பயங்கர டிப்ரெஷன்ல போயிருந்தாங்க, எக்கனாமிக் கிரைசிஸ்ல இருந்தாங்க. இந்தியா அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதனால நீங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இதனால இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வரப்போதானா கிடையாது. அண்ட் அதே மாதிரி இது ஃபுல் ஸ்கேல் ஆல் அவுட் வார் மாதிரி ஆகி நியூக்ளியர் வார் மாதிரிலாம் போகுமான்ற மாதிரி நிறைய பேர் இந்த கான்ஸ்பிரசி தேரி மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. இப்போ என்னன்னா யோசிச்சு பாருங்களேன், ரஷ்யா யுக்ரைன் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல வார் போயிட்டு இருக்கு. ரஷ்யா அவ்வளோ பெரிய சூப்பர் பவர், ஒரு சின்ன கண்ட்ரி தான். இருந்தாலும் இன்னைக்கு நியூக்ளியர் வெப்பனை வச்சுலாம் அவங்க யாரும் இது பண்ணல. என்னன்னா நியூக்ளியர் வெப்பனை வச்சு தான் இன்னைக்கு சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது. நியூக்ளியர் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு பவரே. இன்னைக்கு இந்தியா கிட்டேயும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு, பாகிஸ்தான் கிட்டேயும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு. பட் இந்தியா ஹாஸ் அன் அட்வான்ஸ்ட் லெவல் ஆஃப் மிலிட்ரி. ஸோ அதனால இது இந்தியாவை பெருசாக பாதிக்குமானா கிடையாது. அண்ட் எப்பவும் போல பாகிஸ்தானை பற்றி உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவங்க கடைசியில் என்ன சொல்றது, பொய் மேலே பொய்யா நிறைய எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது இந்தியா எப்படியும் திருப்பி அவங்களுக்கு பேக் ஃபயர் பண்ணதான் போகுது. இருந்தாலும் நமக்கு இது பெரிய லெவலில் பாதிப்பானா கிடையாது. ட்ரேடர்ஸுக்கும் ஒரு இன்வெஸ்டர்ஸுக்கும் இதனால பயப்படணுன்ற ஒரு இது கிடையாது. இது ஃபுல் ஸ்கேல் வாராக மாறுதுனாலும் இமீடியட்டாக மாறுறதுக்கான இது இவ்வளோ தூரம் எஸ்கலேட் ஆகுமான்றதும் டவுட் தான். அப்படி எஸ்கலேட் ஆனாலும் பாகிஸ்தான் கடைசியில் கொஞ்சம் இறங்கி வரா மாதிரி தான் இருக்கும். இந்தியா வில் ஹேவ் அ அப்பர் ஹேண்ட். ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸ் வில் நாட் பி அ பிகர் லூசர். இப்போ நம்ம சார்ட்ஸில் கூட பார்த்துலாம். இப்போ சார்ட்டே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிஃப்டி இன்னைக்கு 24,453 மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம இது ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு விஷயம் தான். என்னன்னா மார்க்கெட் ஆல்ரெடி அந்த 23,800 சப்போர்ட் பார்த்துருந்தோம்ல, அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி திருப்பி மேலே இருந்து கீழே இதை பிரேக் பண்ண முடியலைன்னா மறுபடியும் மேலே மார்க்கெட் போய்கிட்டே தான் இருக்குன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் அதுக்கேற்ற மாதிரி இப்போ மார்க்கெட்டும் இன்றைக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஹேஸ் ஸ்டார்டட் டு ரிகவர். கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ பாயிண்ட்டு, உங்களுக்கு 300 பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு மார்க்கெட் இன்னைக்கு ஏறி இருக்கு. ரைட். இதில் இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு சின்ன பயம் இருக்கலாம். இப்போ நான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்படின்னா, சார் இந்தியா பாகிஸ்தான் போயிட்டு இருக்கு, இது ஒரு வேளை வார் எஸ்கலேட் ஆனால் கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கலாம், இல்லை ஒரு கேப் அப்ஸ் கேப் டவுன் ஆகலாமே. இந்த சினாரியோவில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, we can opt for intraday trading. இந்த டைமில் உங்களுக்கு பயமாக இருக்குது, நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லை ஒரு நிஃப்டியில் இப்போ ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்விங் ட்ரேட் தான் பண்ணுறேன், ஒரு ட்ரேட் எடுப்பேன், 1 month வெயிட் பண்ணுவேன், 15 days வெயிட் பண்ணுவேன், இந்த டைமில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இன்ட்ராடே பண்ணுறது பெட்டர். ஏன்னா அடுத்த நாள் உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இது யாருக்கு சொல்கிறேன்னா, டெக்னிக்கல்லாம் என்னன்னு தெரியாது, லாங் டேர்ம் எப்படி இருக்கும், மார்க்கெட் அனலைஸ் பண்ண தெரியாதுன்ற பட்சத்தில் யூ கேன் கோ ஃபார் அ சேஃபர் சைட் ட்ரேடிங், தட் இஸ் இன்ட்ராடே ட்ரேடிங். அப்போ இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது என்ன வேணா, நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு என்ன பண்ணலாம், ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ மூவ்மெண்ட் ஆகுதுல்ல, இப்போ இந்த மூமெண்ட்ஸில் நீங்கள் என்ன பண்ணலான்றதை பிளான் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இன்றைக்கே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் மேலே ஏறி இருக்கு. அண்ட் மார்க்கெட் இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் இன்னைக்கு கேப் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல ஒரு ஹை கொடுத்துட்டு சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே தான் நின்றுட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி டைமில் we can go for intraday trading. அப்போ இன்ட்ராடேல ஒரு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க, மேபி நீங்கள் ரெகுலராக ட்ரேட் பண்ணுறீங்கன்னா தெரியும், நிஃப்டியில் மினிமம் 80 to 100 பாயிண்ட்ஸ்ன்றது நேச்சுரலாக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு லெவல். அது ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா மினிமம் ஒரு இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு 20 days ஆஃப் ட்ரேடிங்கில் ஒரு மினிமம் 10 days to 12 days வரைக்கும் மினிமம் அந்த 80 to 100 பாயிண்ட்ஸ் டார்கெட்ன்றது கொடுத்துரும். மற்ற நாளில் இந்த சைட்வேஸ் மார்க்கெட் சாப்பியாக போயிட்டு இருக்கின்ற டைமில் சம்டைம் அந்த டார்கெட் போகாது, பாதியிலே ட்ரேட் க்ளோஸ் பண்ணுற நிலைமைக்கு வரும். பட் மோஸ்ட்லி 60% மார்க்கெட் மினிமம் 80 to 100 பாயிண்ட்ஸ் நிஃப்டி நார்மலாக மூவ் ஆகும் இப்போ இருக்க சினாரியோவில். இப்போ இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றா கூட இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணியிருக்கோம்னா என்ன பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ப்ரீவியஸாகவே எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ பாருங்கள் என்ன ஆச்சு, இந்த கிளியராக மார்க்கெட் என்ன ஆச்சு, எக்ஸாக்ட்லி 61.8% ரீட்ரேஸ்மெண்ட். மார்க்கெட்டு எக்ஸாக்டாக 61.8% ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் நேற்று ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிட்டு இன்றைக்கி மார்னிங்கே என்ன ஆகிடுச்சு, மார்க்கெட் ஸ்டார்டட் டு கோ அப்.
இப்போ இந்த மாதிரி சினாரியோல இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் என்ன எடுத்துக்கலாம்னா, உங்களுக்கு ட்ரெண்ட் தெரியும். இன்ட்ராடேல அனலைஸ் பண்ண தெரியும்னா, இப்போ நான்லாம் வந்துட்டு ஃப்ரைடேவே பார்த்து வச்சாச்சு. மார்க்கெட் வந்து என்ன ஆயிடுச்சு 61.8ல இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் ஆச்சுன்னா ஐ வில் பி கோயிங் ஃபார் அ பை. இதுதான் வந்து ஒரு நார்மல் ரீட்டைல் ட்ரேடர் இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் பண்ணக்கூடிய விஷயம். அப்போ நான் என்ன பார்த்தது, இந்த இடத்துல எனக்கு ப்ரீவியஸாக ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சதுன்னா எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் உடைச்சாலும் உடைச்சிட்ட பிறகு இது என்னது, இந்த இடம் கீழே வந்தது பார்த்தீங்களா, இது வந்து ரீடெஸ்ட்னு சொல்லுவோம். அப்போ இந்த ரீடெஸ்ட்ல வந்து நான் ஒரு ட்ரேட் எடுத்தேன்னா இட் வில் பி அ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ இந்த இடத்துல ஒரு மார்க்கெட்ல இங்க நம்ம பை பண்ணிட்டோம்னா, அப்போ நல்லா மார்க்கெட் மேலே போகும்போது என்ன பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணலாம். அப்போ க்ளோஸ் பண்ணுறது எப்படி பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஃபிப்ஸ் எல்லாம் நார்மலாகவே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபிப்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது, இப்போ எனக்கு ஃபிப் லெவல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாலே என்ன வந்துச்சு. ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவலே உங்களுக்கு எங்கே இருக்கு, ஃபர்ஸ்ட் லெவல் தான் இந்த 24,300 லெவல். அந்த 24,300 பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் பிரேக். அடுத்த லெவல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் 24,000 அந்த 400. ஸோ ஒன்று வந்து 24,300 24,400. இப்போ நார்மலாக ஃபிப்பு வச்சு எடுத்தவங்களுக்கு இந்த லெவலில் ஒரு வேலை என்ட்ரி கிடச்சிருந்ததுன்னா குட். ஆனால் நமக்கு க்ளோசிங்கே அங்கன்றதுனால அப்போ பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் வந்து இந்த இடத்துல இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா சொல்கிறேன் எப்படி இருக்கும்ட்டு. இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு பிரேக் அவுட்டில் இந்த இடத்துல ரீடெஸ்ட்டை ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே ஒரு 100 பாயிண்ட் கிட்டத்தட்ட மேலே ட்ராவல் ஆகும்போது ப்ராஃபிட் வந்துட்டோடனே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருந்தீங்கன்னா யூ வில் பி குட் ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி டைமில் ஒரு வார் நடந்துட்டு இருக்க டைமில், அதுவும் நம்மளோட கண்ட்ரிலேயே நடக்குதுன்ற பட்சத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அடுத்த நாள் வந்து இது கேப் அப் ஆகலாமா கேப் டவுன் ஆகலாமான்னு தெரியல, பயமாக இருக்குன்ற பட்சத்தில் we can opt for intraday trading. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ அந்த மாதிரியும் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி இப்போ இந்த சினாரியோ நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கனாலே இன்னைக்கு ஒரு 80 100 பாயிண்ட் என்ன பண்ணிடலாம், ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ணிடலாம். சரி, இன்னும் ஒரு என்னன்னா, இப்போ இதெல்லாம் சொல்லிட்ட பிறகு எப்படி கமெண்ட் பண்ணுவீங்க, என்னன்னா இதெல்லாம் சொன்னீங்களே நீங்கள் பண்ணிக்கலான்ட்டு. நானும் பண்ணதான் ட்ரேட்ஸ் எடுத்தேன், ஐ மேட் அ குட் ப்ராஃபிட். எனக்குன்னு ஒரு ரூல் இருக்குது, நிஃப்டியில் ஒரு நாளைக்கு இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணால் போதும். பேங்க் நிஃப்டியில் இந்த ட்ரேட் எடுக்கணும், நிஃப்டியில் இந்த ட்ரேடு பிரேக் ஆனதுக்கு ரீடெஸ்ட் கொடுத்து திருப்பி ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்போது இங்கே வந்து நான் ட்ரேட் எடுத்துருந்தது. க்ளோஸ் பண்ணது எங்கே க்ளோஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 406 எங்கே ட்ரேட் எடுத்து. ஸோ இங்கே ட்ரேடு, இங்கே நான் என்ட்ரி எடுத்தது, திஸ் வாஸ் மை என்ட்ரி அண்ட் திஸ் வாஸ் மை எக்ஸிட். ஸோ இப்போ இது எதுக்கு எடுத்தேன்றது புரியுதா? எனக்கு ஏற்கனவே நான் ஃப்ரைடேவே அனலைஸ் பண்ணிட்டேன். இது ஃபிப்பு 61.8 மார்க்கெட் எப்படியோ ரிவர்ஸ் ஆச்சுன்னா மேலே போகுன்றது தெரியும். எனக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷனே ஏற ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் இந்த சர்ஜில் போய் ட்ரேட் பண்ண மாட்டேன். என்னன்னா ஒரே நாள் காலையில் வந்தவொடனே அப்படியே குபுன்னு ஏறினோடனே உடனே உள்ளே போகணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இப்படியே போனது இப்படியே வந்துடலாம். எனக்கு பிரேக் அவுட்டுக்காக இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இது பிரேக் ஆச்சு, பிரேக் அவுட் ஆகி எனக்கு ரீடெஸ்ட்டும் கொடுத்து மார்க்கெட் மறுபடியும் ட்ரெண்ட் ரிவர்சல் கான்செப்டில் எனக்கு அதுக்கு சர்டன் கான்செப்ட்ஸ் இருக்குது. அந்த கான்செப்டில் எனக்கு இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டு என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே எனக்கு ஃபிப் லெவல்ஸில் கரெக்டாக 100% வந்தவொடனே ஐ க்ளோஸ் மை ட்ரேட் அண்ட் ஐ வாஸ் இன் ப்ராஃபிட். அவ்வளோதான். இதுலேயும் பண்ண முடியும். சரி, நம்ம நார்மலாகவே நான் ப்ராஃபிட்டு இந்த இதுவெல்லாம் காட்ட மாட்டேன். பட் இருந்தாலும் நான் இதை பண்ணுறேன்னு சொன்னேன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும். சரி, அதுக்காக தான் முன்னெச்சரிக்கையாக காட்டிடுறது. சரி, அடுத்த வாட்டி இது பண்ண வேணாம். பட் நார்மலாக நீங்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், ப்ராஃபிட்டு பார்க்குறதுனால இல்லை. இன்னும் ஒன்றுனா, உங்களுக்கு நான் என்ன ரிவ்யூவில் காட்டுறனோ அதை தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணி கற்றுக்கிட்டு பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் ஆல்சோ சஸ்டெயின் இந்த மார்க்கெட். முதல்ல லாஸ் இல்லாமல் தப்பிக்கலாம். என்ன சொல்கிறேன், ப்ராஃபிட்ன்றது அடுத்தது. முதல்ல லாஸ் இல்லாமல் எப்படி நம்மளோட அக்கௌண்ட்டை சேஃப் கார்ட் பண்ணணுன்றது தான் ஃபஸ்ட்டு ரூல். அதை பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் எப்படியும் ப்ராஃபிட்ன்றது தேடி வந்துடும். பட் ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க முதல்ல என்ன மார்க்கெட். இப்போ இவ்வளோ விஷயம் சொன்னேன்னா இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, டெக்னிக்கல்லாம் என்ன, இதுக்கு பின்னாடி ஒரு எட்டதுக்கு ரீசன் என்ன, இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறாருன்னா ஃபிப் லெவல்ஸ் என்ன, எக்ஸ்டென்ஷன் என்ன, இதுக்கு ஏன் வருது, ஏன் க்ளோஸ் பண்ணணும். நான் தான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியணும் நீங்கள் எடுக்கிற ட்ரேடு ஏன் எடுத்தோன்ட்டு. நிறைய பேர் ட்ரேட் எடுத்துகிட்ட பிறகு ஏன்டா எடுத்தோன்ட்டு யோசிப்போம். ஆனால் முதல்ல ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி தெரியணும், இந்த ட்ரேட் எடுக்கிறேன்னா இதுக்கு ரீசன் இதுதான், எக்ஸிட் ஆகுறதுனால ரீசன் இதுதான்றது தெரியணும். இது தெரியாமல் பண்ணிங்கன்னா யுவர் கேம்ப்ளர், தெரிஞ்சு பண்ணிங்கன்னா யுவர் ப்ரொஃபஷனல். ஸோ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக கேம்ப்ளரான்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மார்க்கெட்டு என்றைக்குமே ட்ரேட் பண்ணால் லாஸ் ப்ராஃபிட் ரெண்டுமே வரும், இல்லைன்னு சொல்லலை. கண்டிப்பாக லாஸஸும் எனக்கும் லாஸஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொன்ன பார்த்தீங்களா, மேக்ஸ் 30K அதுக்கு மேலே விட மாட்டேன். இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜிக்கல் இன்ட்ராடேக்கு என்னோட ஸ்டைலில் நான் ட்ரேட் பண்ணுறது இதுதான் ஃபார் நிஃப்டி. மற்ற கரன்சியாக இருக்கட்டும், மற்ற பேர்ஸில் ட்ரேட் பண்ணும்போது இட் இஸ் டிஃப். பட் என்னன்னா நீங்கள் பண்ணும்போது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஸோ இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிஃப்டியில் இந்த வார் சினாரியோவில் we can opt for intraday trading. கரெக்டாக பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் பி பெட்டர். தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள், தெரியாமல் இன்ட்ராடேயில் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக
அந்த சர்ஜை வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். கொஞ்சம் என்னன்றது புரிஞ்சுட்டு பண்ணீங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணாலும் இப்போ நம்ம ட்ரேட் எக்ஸ்போவில் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டுருக்கு. நான் ரீசெண்டாக கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நம்மளோட 9th இயர் ஆனிவர்சரியை முன்னிட்டு வி ஆர் கிவிங் அ ஸ்பெஷல் 50% டிஸ்கவுண்ட் ஃப்ரம் தி ஓவரால் கோர்ஸ். நீங்கள் எங்களோட ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ஆப்ஷன் அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் எடுத்திங்கன்னா மூணுத்துலேயுமே மொத்தமாக கோர்ஸில் 50% யூ கேன் ஹேவ் அ கட் அண்ட் 50% ஆஃபரில் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ இன்கேஸ் அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணுனாலும் எங்களோட நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஸோ அண்ட் ஒன் மோர் திங், நிறைய என்கொயரிஸ் வருது. என்னென்னா, சார் நாங்கள் அப்ராடில் இருக்கோம், நாங்களாம் ஜாயின் பண்ண முடியுமான்ட்டு. நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. நமக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் பிரான்ச்சஸ் இருக்குது. இங்கேயும் இந்த ஆஃபர் அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் ஆன்லைனில் அப்ராடில் இருந்து நீங்கள் படிக்கணும்னு நினச்சி படிக்கிறீங்கனாலும் டெஃபினட்டாக படிச்சிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் லோக்கல்லே சென்னையிலே இருக்கேன், ஆனால் பிரான்ச்சுக்கு வர முடியாது, ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன், எனக்கு ஆன்லைனில் படிக்க முடியுமானா டெஃபினட்டாக நீங்களும் ஆன்லைனில் ஆட் பண்ணி கிளாஸஸ் கற்றுக்கலாம். ஆல்ரைட். ஸோ எங்களோட நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஸோ இந்த ஆஃபரை மேக் யூஸ் ஆஃப் தி ஆஃபர். கற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா மார்க்கெட் வில் பி a sustainable, ஒரு ப்ராஃபிட்டபிள் இன்கம் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். ஆல்ரைட். ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.